கொஞ்சம் சீக்கிரம் வா, என்ன வந்து காப்பாத்து. நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுக்கலான் இருந்தோம். நேத்து இவன் திருட வந்திருக்கான். இந்த மாதிரி ஆளுங்களை பொதுவா நாங்க உயிரோட விட மாட்டோம். ஆனா இவன் உங்க ஊர்க்கார, நீங்களே ஒரு முடிவு பண்ணுங்க. வள வளன்னு பேசாம என் கட்ட அவுத்து விடுங்க பிரசிடண்ட். சீ வாய முடு. நீ திருடுறத நிறுத்திட்டேன்னு சொன்னல, பஞ்சாயத்து மானத்தையே கெடுத்துட்ட. திருடக்கூடாதுன்னு தான் இருந்தேன். பட்டாளம் போலீஸ் கிட்ட போய் கையேந்தி நிக்கணும்னு, கேம்ப்ல இருந்து எதையாவது ஒண்ணு திருடிட்டு வரணும்னு கபால் தான் சொன்னா. அதனால தான் நான் வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. இதை இவன் சொல்லி நீங்க கேட்கணும் தான் உங்க எல்லாரையும் நான் வர சொன்னேன். இதை இப்படியே விட்டு வச்சா பத்தாது. இவனை மட்டும் அடிச்சா பத்தாது. முதல்ல கவனிக்க வேண்டியது அந்த கபாலத்தான். பட்டாளமே இங்க இருக்கும்போது எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்? இருந்தாலும் பட்டாளத்துக்காரங்கிட்டே திருட வந்த உன் தைரியத்தை பாராட்டணும். இவன் ஊதுவத்தி மாதிரி தானே இருக்கான். என்ன சார், ஏதாவது விசேஷம் இருக்கா? சரி, இது யாரு? என் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி. ஃப்ரெண்டோட பொண்டாட்டியா? ஒரு ஃப்ரெண்டோட பொண்டாட்டியை இன்னொரு ஃப்ரெண்டு வண்டியில கூட்டிட்டு வருது தப்பா என்ன சொல்றீங்க? இல்ல, தப்பு ஒண்ணும் இல்ல. அப்புறம் உங்க ஃப்ரெண்டு ஒருத்தனை நாங்க நல்லா கவனிச்சு அப்புறம் அனுப்பி வச்சோமே, பாத்தீங்களா? இனிமே அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை நீங்க எங்கிட்ட அனுப்புறதுக்கு யோசிக்கவே வேண்டாம். ஓகே, நான் கிளம்புறேன் மை டியர் ஃப்ரெண்ட். ஓகே. அவனுக்கு என்ன பத்தி சரியா தெரியல. என்னடி நீ மூஞ்சிய உம்முன்னு வச்சிருக்க? நீங்க என்ன ஃப்ரெண்டோட பொண்டாட்டி ஆகிட்டீங்கல்ல, அப்படின்னா நீங்க வேற பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருக்கீங்கல்ல? இது என்னடி புது கதையா இருக்கு? வந்தது யாருன்னு தெரியும்ல, பட்டாளம். என் மேல இருக்கிற ரிவெஞ்ச் அவன் உன் மேல காட்டிட கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் அப்படி சொன்னேன். அதெல்லாம் இல்ல, நீங்க சத்தியம் பண்ணுங்க, நீங்க வேற பொண்ணுங்க கூட தொடர்பு வச்சிருக்கீங்கல்ல? ஐயோ, நம்ம 2 பொண்ணுங்க மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு யாரு கூடயும் தொடர்பு கிடையாது. உன் கூட வந்து படுக்கும்போது தான் தூக்கம். மத்தவளுங்க என்ன தூங்க விட்டாதானே? என்னது? ஒண்ணும் இல்ல, சும்மா புலம்புனேன். ஐயோ, என்ன ஆச்சு? ஐயோ பாப்பா, உள்ள ஓட்டு மேல. ஓஹோ, ஐயோ, உள்ள போக வேண்டாம். நீ எதுக்காக பயப்படுற? அது வெறும் கயிறா இருக்கும், நீ அதை பார்த்து பயந்து. இல்ல, நான் பார்த்தேன். அந்த பாம்பு நல்லா படம் எடுத்து முறைச்சு முறைச்சு பார்த்தது. ஆஹா. எங்க பாம்பை பார்த்த? அதோ அங்கதான். ஒண்ணும் காணுமே. ஒருவேளை ஓட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேல போய் பாக்குறேன். இவங்க எதுக்கு அழுதாங்க? ஐயோ, அந்த பொண்ணு ஒரு பாம்பை பார்த்து அழுதுச்சு. நான் உள்ள போய் பார்த்தா அதை காணோம். ஒருவேளை ஓட்டு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். நீ ஒரு வேலை பண்ணு, நீ போய் அந்த ராப்ளிங் ரோப்பை எடுத்துட்டு வா. ஓகே சார். நீங்க பயப்படாதீங்க. இந்த ஓட்டு மேல அந்த பாம்பு இருந்துச்சுன்னா நாங்க அதை கண்டிப்பா பிடிப்போம் இல்ல? நான் வேணா போட்டுமா? வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். பத்ரம், பயப்படாதீங்க, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஈஸியா. யார சொன்ன தூக்குறதுக்கு? சார் கை காட்டினாரு. கீழே இறக்கு. அடி ஒண்ணும் படலையே. ஓகே ஓகே, ரெடி சார்? ரெடி ரெடி சார். 1 2 புல். பேலன்ஸ். ரெடி சார். ஹோல்ட், லெஃப்ட், ஸ்விங். இவர் எதுக்கு ஜெயம் ரவி மாதிரி போறாரு? ஏணி வச்சு ஏறினா போதாது? நீ சும்மா இருடா. ஓகே, ஸ்டடி, ரைட். Yes, I'm going to land. Landing. சார் அது இருக்கட்டும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை.
பிடிச்சிட்டேன் ஆ. ஏய், 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 ஆய், பாத்து, ஓ, ஏய், என்ன பாம்பு பிடி அடி எதுவும் படலையே. ச்சே, ச்சே, இதெல்லாம் ட்ரைனிங்ல சாதாரணம். இது ஆமா பால் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஓடு ரொம்ப பழசுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? உண்மையை சொல்லுங்க. நீங்க அந்த பொண்ணுகிட்ட பந்தா கட்ட தானே அப்படி பண்ணீங்க? போதும் நீ அமுக்கு. கோச்சுக்காதீங்க, இன்னும் நிறைய இருக்குல்ல. இப்பெல்லாம் ஆள் கொஞ்சம் சரியில்லையே. என்ன சரியில்லை? கேம்ப்ல எல்லாருக்கும் இத பத்தி தான் பேச்சு. நீ கிளம்பு. அப்ப என்னோட கோட்டா போட்டாவது போடா போ. நாளைக்கு ஏதாவது உதவின்னு என்ன கூப்பிட்டு பாருங்க, வந்து ஆ. கிழிக்கிறேன். ஒரு பெரிய பரமசிவன் பாம்பை பிடிக்க போறாரு, ஆளை பாரு. பட்டாளம் பிளம் பிளம் பிளம். ஏக்கோடா. ஏய், என் வீட்டு ஓட்டை பிரிச்சு உள்ள இறங்கிட்டு இங்க வந்து என்னடா பண்ற? வெளிய வாடா. என்ன ரெடே. ஏய், ஏய், இந்த ராத்திரி நேரத்துல உள்ள போக கூடாது, சொன்னா கேளு. இங்க வா. போய் வேலைய பாடுறா போடா. யோ, ராத்திரி நேரத்துல பிரச்சனை பண்ண பிரச்சனை பண்ணா என்னடா பண்ணுவ? கிழிச்சிருவியோ? ராத்திரி நான் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் வீட்டு ஓட்டை பிரிச்சு உள்ள இறங்கி என்னடா பண்ணீங்க? அவனை வந்து உடைஞ்ச ஓட்டுக்கு காசை கொடுக்க சொல்லுங்கடா. ஏய், நான் கத்திக்கிட்டே இருக்கேன், இவ்வளவு மெதுவா வந்தா என்ன அர்த்தம்? சீக்கிரம் வந்து எனக்கு சேர வேண்டிய பணத்தை யோ, கொடுறா. போயிட்டு அப்புறம் வா. ஏய், அப்புறம்லாம் வர முடியாதா? இப்பவே காசை கொடுத்து அனுப்புடா. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. பெனி, சார். அந்த ஆளுக்கு வர சொல்லு. ஓகே சார். ஏய், பணம் மொத்தம் இப்பவே வேணுமா? இப்பவே வேணும். நான் வாங்காம இங்க இருந்து போக மாட்டேன். சரி, வா தரேன். அது இது போதுமா, இன்னும் வேணுமா? போதும். போ. பட்டுமா? கொடுத்தாரா? கொடுத்தாரு. போதும் போதுன்ற அளவு கொடுத்தாரு. பட்டாளத்துக்காரங்களுக்கு இந்த நம்பிக்கை எல்லாம் கூட இருக்கா? ஏமா, நாங்களும் மனுஷங்க தானே. இன்னைக்கு தான் நான் விரதத்தை ஆரம்பிச்சேன். ஊருக்கு போனதும் பாத யாத்திரையை ஆரம்பிக்கணும். நான் அது இதுன்னு கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன். இனி எதுக்கு தள்ளி போடணும்? அதான். அதுவும் நல்ல விஷயம் தான். இல்ல, இன்னும் பிரச்சனை இருக்கு. இது முடிஞ்ச உடனே அம்மா இன்னொரு டிமாண்டோட வருவாங்க. ம்? அதான் கல்யாண விஷயம் தான். நான் மலைக்கு போயிட்டு வந்தா அது நடக்கும்னு அம்மா நம்புறாங்க. சரி, நான் கிளம்புறேன். சரி. எந்த பாவி இந்த வேலையை செஞ்சான்? மருந்த பயன்படுத்தி மீனை பிடிக்கிறவங்கள ராத்திரி காவல் இருந்து சுட்டு தள்ளணும். அப்பதான் அடங்குவாங்க. கோயிலுக்கு சொந்தமான இடத்துல போய் இப்படி ஒரு பாவத்தை பண்ணிருக்காங்களே, இவங்க எல்லாம் எங்க உருப்பட போறாங்க? அம்மா தாயே, உன் கண்ணுக்கு இதெல்லாம் படலையா? இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு அந்த ஜோசியர் அன்னைக்கே சொன்னாரு. அப்பவே ஏதாவது பண்ணிருக்கணும். இன்னும் என்ன நல்லா நடக்க போகுதோ? இத மீன் பிடிக்கிறதுக்காக யாரோ இதை பண்ணிருக்காங்க. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். கோயிலுக்கு இங்க தான் தண்ணி எடுக்கிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கோயில் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் இங்க இருந்தா தண்ணி எடுக்கிறோம். பாத்தீங்களா, நல்ல நேரத்துல நீங்க வந்தீங்க. குளத்துல மீன் பிடிக்கிறதுக்காக யாரோ விஷத்தை கலந்துருக்காங்க. உசிலம்பட்டி மக்களுக்காக பட்டாளத்தின் அறிவிப்பு இது. நாளை முதல் ஒவ்வொரு வீட்டு கிணத்து தண்ணீரையும் ஆர்ஏஎஸ் கேம்பிற்கு கொண்டு வந்து பரிசோதனை செய்த பிறகுதான் பயன்படுத்த வேண்டும். குளத்துல மீன் செத்து கிடந்ததுல அதான் பட்டாளம் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கு. அவங்களுக்கு இது பெருசா தெரியுது. விஷத்தை கலக்கி மீன் பிடிக்கிறதுலாம் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிறது தானே. பெருசா சொல்ல வந்துட்டானுங்க. அந்த காலத்துல நாங்களும் இப்படித்தான் பண்ணோம். ஒரு கிராமத்துல இருக்கிற பொதுமக்களை மிரட்டுறதுக்காக எதிரிங்க தண்ணியில விஷத்தை கலந்துருவாங்க. அன்னைக்கு நாங்களும் இதே மாதிரி பரிசோதனை பண்ணி தான் அனுப்பணும். இங்க அப்படி யாரும் எதிரி இருக்காங்க? உனக்கு தெரியலனா ஐயோ ஷாக் அடிச்சு.
யோ என்ன எங்க குடமுழுக்கு திருவிழாவா? திருவிழாலாம் ஒண்ணும் இல்ல சார். தண்ணியை பரிசோதிக்கணும் பட்டாளம் ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த பட்டாளத்துக்காரனுங்க சும்மாவே இருக்க மாட்டானுங்களா? ஊருக்காரங்களும் குடத்தை தூக்கிட்டு பின்னாடியே போறானுங்க. சார் நாய் சார். ஐயோ, எங்க? நாய்கிட்ட ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னேன். ஒரு தடவை கடிச்சு கொதறிடுச்சுல்ல. பயமுறுத்தணும் போ. சீக்கிரம் வண்டி அடியா போலாம்.